ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சர் சொன்ன ஒரு கருத்து சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறினுச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து தகவலை முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கடுமையான எதிர்வினைகளை ஆற்றி வரும் நிலையில் இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் எம்எல்ஏ திரு நிஜாமுதீன் அவர்கள். சார் வணக்கம். இந்த விவகாரத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு நல்ல பலம் பொருந்திய திறமையான ராணுவம், அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இல்லை. ஆனால் மோசமான ஒன்றிய அரசு, நம்பிக்கைக்கு இல்லாத ஒன்றிய அரசு, அதனால் ராணுவம் பின்னடைவை சந்தித்து விடுமோ என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கு. பஹல்காமில் தாக்கப்பட்ட 26 பேருடைய உயிர் போயிருக்கிறது. அதனால நம்ம எல்லாம் கொதித்து எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ தடுக்கிற மாதிரி தடுத்துக்கோ என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரே இது போன்ற செய்தியை கசிய விடுவது என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கு. அதை புரிந்து கொண்டவர்கள் விதம் தவறு, புரிதல் தவறு என்று ஒன்றிய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏன் செய்திகளை வெளியிடுகிறது என்ற கேள்வி இங்கே எழுகிறது. ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நாடோடு இன்னொரு நாடு கூட இத்தனை பேருடைய உயிர், அந்த 26 பேர் உயிர் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான நமது ராணுவ வீரர்கள் எல்லையில, பனியில, மலையில சாப்பாடு இல்லாமல், இந்த முன்னாவது ஒரு பீரங்கி வரும் தெரியுங்களாம், திடீர்னு வானத்துல வரக்கூடிய அளவில விமானம் கொண்டு போடக்கூடிய அளவில இருக்கக்கூடிய நிலையில காரணத்தினால்தான் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கடுமையான ஒரு கோபத்தோடு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதில் நாம் இழந்தது எத்தனை விமானங்கள் என்று கூட கேட்டு. ஒரு சாதாரண விஷயம், நம்ம இப்போ ரஃபேல் விமானம் வாங்கியிருக்கோம்னு சொன்னா அது கையில உள்ள வாட்சி மாதிரி இல்லை, அது வேற. வாட்சினர் சர்வசர்மாரத்துக்கு போய்விட முடியாது. அப்போ இங்கிருந்து தகவல் போன காரணத்தினாலதான் இது தாக்கப்பட்டிருக்கிறதோ, எத்தனை நாம் இழந்திருக்கிறோம் என்று இன்னும் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு இழப்புகளை சொல்ல முடியாது. ராஜேந்திரம் போன்ல நீங்க வெளிப்படையா சொல்ல முடியாது என்பது நம்ம தெரியும். இல்ல இதுல என்ன சொல்றாங்கன்னா சார், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நாங்கள் எதுவும் சொல்லலை, அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிற அந்த செகண்ட்ல தான் நாங்கள் சொன்னோம், முன்கூட்டியே எந்த தகவலையும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் தான் வேலை. நீங்க முன்னேறி சொன்னீங்க, மொத்தத்துல முடிஞ்ச பிறகு சொல்ல, முன்னாடி தானே சொன்னீங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி தான் சொல்லலாம், போறதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது யாரும் சொல்லல, போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. எப்ப சொன்னா என்ன? இவர்கள் பாகிஸ்தானுடைய கைக்கூலியாக இருப்பார்கள் என்ற சந்தகம் ஏறுகின்ற அளவிற்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம், உளவுத்துறையில இப்ப நிறைய பேர் 6 பேரை கைது செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 98, 99 ஒரு டைரி ஒண்ணு சிக்கியது. பாகிஸ்தான் இந்த உளவாளி, அந்த உளவாளி ஒரு டைரி வச்சிருந்தார். அதுல யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தோம், இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுத்தோம் என்ற ஒரு பட்டியல் இருந்து, அந்த பட்டியலில் அத்வானியுடைய பெயரும் துரதிருஷ்டமாக இருந்தது என்றது அந்த இடத்துல பெரிய பிரச்சனையை சர்ச்சையாகும். அதனாலதான் வாஜ்பாய் அவர்கள் பிரதமரானார். அந்த குற்றச்சாட்டு வரும்போது இந்த கட்சியை பாபரி மசீதை உடைச்சி பேர் வாங்கின ரதயாத்திரெல்லாம் விட்ட அத்வானியால பிரதமராக வர முடியல, வாஜ்பாய் வந்தார். அந்த நேரத்தில் கூட அந்த குற்றச்சாட்டு எழுந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆளுகின்ற அரசை சார்ந்தவர்கள், அமைச்சர்கள் ஏன் இவ்வளவு சோடை பெறுகிறார்கள்? இவர்களுக்கு தகுதி இல்லையா அல்லது இவர்கள் சந்தேக பெறுவலையா? என்ன காரணம் நினைச்சு பாக்க. ஏற்கனவே சந்தேகங்கள் இருக்குது. சடார்னு வேகமா போரு, நாங்க வாஸ்து வாங்க மாட்டோம், அது பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஒன்று இருக்காது, பாகிஸ்தான் ஆட்சியின் காஷ்மீர் ஒன்று இருக்காது, மீட்டி விடுவார்கள் என்றெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு அதை வாபஸ் வாங்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு. இப்ப நமக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தேவையில்லை, நம்ம முன்னேறதான் முக்கியம். இப்ப எல்லாமே அவர்கள் சார்பாகவே பேசுவார்களா? பாகிஸ்தான் என்ன கருத்து சொல்லப்படுதுன்னா சார், அது ஒரு பேசிக் புரோட்டோகாலு. ஒரு 2 அணு ஆயுத நாடுகளுக்கு நடையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப சொல்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான், இது அரசியல் ஆக்குறாங்க, பாகிஸ்தான் மொழியிலேயே ராகுல் காந்தி பேசுறாரு அப்படின்லாம் பதிலடி கொடுக்கப்படுது பாஜக சார்பா. அவரு இந்திய மொழியில பேசுறாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் போன்றவர்கள், அமித்ஷா போன்றவர்கள் பாகிஸ்தான் மொழியில பேசுகிறார். அதான் உண்மை. ஏன்னா இப்ப நீங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீரா காங்கிரஸ் விட்டு போச்சு, அப்படி போச்சு, விட்டு போச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அணு ஆயுத நாடு இன்னைக்கு தான் தெரியுமா? இந்தியாவும் பாகிஸ்தான் அணு ஆயுத பழைய செய்தி இல்லை இது. அப்ப என்ன புதுசா அணு ஆயுதம் நாங்க அப்புறமே போர் தொடுத்தீங்க, ஆனா என்ன வீட்டுல தூங்க வேண்டியது தானே சார்? இதுல எல்லாத்தையும் சந்தேகம் இருக்குது சார். பஹல்காம்ல போய் இந்த 26 பேரை தீவிரவாதி தாக்கிட்டு அவன் வெளியே போறான். எப்படி உள்ள வந்தா கூட பிரச்சனை இல்லை, சரி கண்டுபிடிச்சிக்கலாம். தாக்கிட்ட பிறகு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அங்க மிலிட்டரியோ இதுவுமே வரல. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் மிலிட்டரி, சின்ன மாநிலம்,
சின்ன மாநிலத்தில் 3 லட்சம் பேர் மிலிட்டரி இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் தாண்டி உள்ள வந்துட்டான். சரி, தாக்கின ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ஊர் போலீஸுக்குள்ள ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறான். 108 கூட்டா கூட ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறான். நீ ராணுவம் அங்க உள்ள போலீஸ் எங்க போன வேண்டாம். பகல்காம்ல இருந்து பாகிஸ்தான் பார்டர் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குங்கிறாங்க. 200 கிலோமீட்டர்னா மலைப்பாங்க இடத்துல எவ்வளவு வேகமா போக முடியும்? குறைஞ்சது 5-6 மணி நேரம் ஆகும். அப்ப எப்படி அவன் தப்பிச்சு போனா? எங்க போனான்? நம்முடைய உளவுத்துறை என்னாச்சு? இந்த செய்திகளை முன்கூட்டியே தெரிவிக்கல. எல்லாத்துலயுமே நம்ம வந்து சரியான நாள் தான் நம்ம பாதுகாப்பு வந்து நான் வந்து இந்தியாவை பாதுகாக்க வந்திருக்கேன்னு சொல்லி அந்த என்னமோ ஒரு மொழியில வந்து நம்ம இந்திய மொழியில ஒரு வார்த்தை சொல்லுவாரு மோடி, அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, நான் வந்து பாதுகாவலன் காவலன்னு சொல்லி அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. இந்த ராஷ்டிர பாஷால அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி சரியான பாதுகாவலர் சௌக்கிதார் மோடி சொல்றீங்க, சௌக்கிதார் மோடின்னு சொல்லுவாரு. அப்ப சௌக்கிதார் வந்து சரியான சோடை போன சௌக்கிதாரா, இவர் நம்பி அவர் தூங்க முடியாம போயிடுமோ, இந்தியாவை சரியான ஒப்படைக்கவில்லையோ என்று ஒரு அச்சம் எழுகிறது. ஏன்னா பாதுகாப்புனா நீங்க சொன்னீங்க காஷ்மீர் நல்லா ஆயிடுச்சு, எல்லாம் போங்க, எல்லாம் ஒன்னா ஆயிட்டாங்க, நாங்க சந்தோஷம். பாகிஸ்தான் காஷ்மீர்ல நம்மளும் போய் ஏதோ இந்த சுகத்தை கொண்டாட வேண்டும் என்ற நிலையில் உங்களை நம்பிதான் போறாங்க. நீங்க சொன்ன வார்த்தையை நம்பிதான் நாமளும் போறோம். இந்த வருஷம் நான் கூட போலான்னு ஒரு ஆசை இருந்தது, போய் பார்க்கணும், பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டணும். பட் இவங்க பிள்ளைங்க நம்பினா என்ன ஆகும்? நிலைமை இல்லை. ஆகவே இது வந்து ஏதோ வந்து இப்ப நான் கேட்கிறேன், புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு, 40 ராணுவர்கள் பலி கொடுத்தோம், யாரை கண்டுபிடிச்சீங்க? என்னத்தை அடிச்சீங்க? யார் செஞ்சா? எப்படி அந்த 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் வந்து ஒரு ஸ்கார்பியோ வண்டியில உள்ள வந்துச்சு? இந்த ஆபரேஷன்ல வந்து அந்த கவர்னர் காஷ்மீருடைய கவர்னர் அப்ப இருந்த மாலிக், சத்யபால் மாலிக் உங்க மேல குற்றம் சுமத்தினாரு. நான் சொன்னேன் இப்படி கொண்டு வராங்க, விமானம் கொடுங்கன்னு சொன்னேன், கேட்கல, பிரதமர்கிட்ட சொன்னேன், பிரதமர் வாய பொத்துன்னு சொன்னாருன்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு முறை எல்லாம் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முறை பேட்டி அளித்திருக்கின்றார். பிரச்சனையா இருக்கு. அவர் மேல நடவடிக்கை, உங்க மேல தப்பு இல்லைன்னா அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவர் மேல தப்புனா விசாரணை கமிஷன் போட்டிருக்கணும். அப்போ உங்க அந்த நம்மளுடைய காக்கின்ற ராணுவர்கள் 40 பேருடைய உயிர் அந்த நிலை என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சு? எதுவுமே தெரியல. அப்போ இந்த நாடு சரியான காவலாளிக்கு சென்று சேரவில்லை, சோடை போன காவலாளியோ என்ற நிலை ஏற்படுகிறது. ராகுல் காந்தி கேட்கிற கேள்வியில என்ன தப்பு இருக்க முடியும்? அவர் இதை பொது வழியில போய் கேட்கலாமா? எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் கேட்கிறாரு. இது தேச பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலா இல்லையா அப்படின்லாம் சொல்றாங்க. எப்படி சார் நீங்க தான் தேச பாதுகாப்பு அடமானம் வச்சுக்கீங்கல்ல, உங்கள்கிட்ட இருந்து காக்கிறதுக்கு பொதுவெளியில கேட்காம எங்க போய் கேட்க முடியும்? நீங்க அந்த மாதிரி நடந்துக்கலையே. பொதுவெளியில எப்படி கேட்காம எப்படி இருக்க முடியும்? நீங்க பொதுவெளியில தான் சொல்றீங்க, நாங்க வந்து முன்கூட்டியே செய்தி கொடுத்தோம், நாங்க வந்து அந்த இடத்துல வந்து உங்க இடத்துல வந்து தீவிரவாதி இடத்த மட்டும் தாக்க போறோம்னு செய்தி கொடுத்தோம் அப்படின்னா நீங்க குற்றச்சாட்டுல பாகிஸ்தான் அரசும் தீவிரவாதிகள் கைகோத்து இருக்கிறார்கள், தீவிரவாதிகளுக்கு பின்னாடி பாகிஸ்தான் அரசு இருக்குதுன்னு சொன்னா நீ அவன் இடத்த அடிக்க போறத அவன் கூட்டாளிகிட்டே சொன்னா அவன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இது என்ன சார் ஒரு குழந்தை பிள்ளைக்கு காமன் சென்ஸ் கூட இந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கோ ராணுவ அமைச்சருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ இல்லையா? அப்ப அவர் மட்டும் சொன்னாரா? எல்லா பேரும் கைவாணி மாதிரி தான் போயிட்டு இருக்கீங்க. நீங்க தானே சார் சொல்றீங்க பாகிஸ்தான் எதுக்கு அடிக்கிறீங்க? பாகிஸ்தான் அரசு பின்புலமாக இருக்கிறது, அதனால தண்ணியை விட மாட்டாங்கிறீங்க. சரி, இப்ப ராணுவத்துல அவர்கள் தப்பு இல்ல, அவங்க அரசு தனி தீவிரவாதிக்கு தனின்னு சொன்னா எதுக்கு தண்ணியை நிறுத்தணும் சிந்துல? அப்ப அந்த நாடு பின்புலமாக இருக்கின்ற காரணத்தினால ரத்தமும் தண்ணியும் ஒன்றாக ஓடாது சொன்னீங்களா இல்லையா? அப்படியே அவன்கிட்ட போய் சவால் கொடுத்தா அவனுக்கு கூட்டாள சொல்லாம இருப்பானா? அப்ப அதனாலதான் நமக்கு இழப்புகள் ஏற்பட்டுச்சு. ரபேல் விமானம் சுற்றி வீழ்த்தப்பட்டது, இன்னும் சில விமானம் விட்டுவிட்டதுன்னு அமெரிக்கா செய்தி சொல்லியிருக்கு. அதே மாதிரி ரபேல் விமானத்தை விற்ற பிரான்ஸ் வந்து ரபேல் விமானம் வீழ்ந்தது என்றதை ஒத்துக்கொண்டிருக்கு. பொய் சொன்னா பாகிஸ்தான் வேணா பொய் சொல்லலாம், இல்ல இருந்த ஆதாரத்தை காட்டி நேரம் பாகிஸ்தான் கொண்டாடி இருப்பாங்க, அப்படி எந்த ஆதாரமும் இல்லையா அப்படின்னு பாஜக சார்பா சொல்லப்படுது. அப்ப போய் கொடுத்தாங்கல்ல பிரான்ஸ், அவங்களோட போய் கிளைம் பண்ண சொல்லுங்க. எப்படி ராகுல் காந்தி சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி, ஊடகங்கள் சொல்றதுக்கு முன்னாடி, நான் சொல்றதுக்கு முன்னாடி, எல்லாரும் சொல்றதுக்கு முன்னாடி பிரான்ஸ் சொன்னானா இல்லையா? அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைப்பு செய்தி வெளியிட்டுச்சா இல்லையா? அப்ப அங்க போய் கிளைம் பண்ணுங்க. நீங்க ராஷ்டிரம் நீங்க வந்து நான் யாரையும் விட மாட்டேன்னு சொல்றீங்க. ட்ரம்ப் உட்காந்துக்கிட்டு நான் வந்து பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது உனக்கு யாருமே தரமாட்டேன்டா, அதனால நிறுத்திடான்னு சொன்னேன், அதனால நிறுத்திட்டாங்க 2 பைல் விழும் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. இன்னைக்கு மேல மறுபடியும் கொடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7 முறை சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில. 7 முறை 4 முறையும் சொல்றாரு. ஒரு தரத்தோட நிறுத்தலையே, அதுக்கு யாரும் பதில் கொடுக்க காணுமே. எனக்கு அது இல்ல சார், எனக்கு முழு காஷ்மீர் எனக்கு வேணும், இந்த நாட்டுல இருக்கணும், அதான் என்னுடைய வேலை, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் பெரிய மிலிட்டரி வச்சிருக்கிறேன், வச்சு அந்த மீட் எடுங்க, வெக்கக்கேடு. முழு காஷ்மீர் நம்மகிட்ட இருக்கும்போது ஒரு பார்ட் அங்க போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு இழுக்கு. இவ்வளவு தூரம் போர்ல போய் நம்ம மக்களை எல்லையில இப்ப இந்த போர்ல வளர்ந்த 26 இல்லாம பல பேர் இங்க வந்திருக்கிறோம்.
எல்லையில் பாதுகாப்பு இல்லாத நிலையில மின்சாரம் கூட இல்லாம நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ராஜஸ்தான்ல, குஜராத்ல, காஷ்மீர்ல என்ன செய்ய முடியும்? ஆகவே பாதுகாப்பை உங்களிடம் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் சரியான பாதுகாவல் இல்லைன்னு சொன்னால் யார் இல்ல? ராஜ்நாத் சிங் இல்லையா? ராஜாமன சொல்லுங்க. உளவுத்துறையை பார்க்கக்கூடிய அமித்ஷா இல்லையா? உள்துறை அமைச்சர் இல்லையா? ராஜாமன சொல்லுங்க. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஜெய்சங்கர் சரியான கிட்டு இல்ல, உளர்வாயி அல்லது எதிரிக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்காரு அச்சம் எழுகிறது, சந்தேகத்தின் அடிப்படையில பொறுப்படுத்த ராஜாமன சொல்லுங்க. இது இல்லாம ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு உங்க கையில கொடுத்திருக்கிறோமே, ஒரு நாட்டுடைய இறையாண்மை உங்க கையில இருக்குதே. இந்த நாட்டுடைய இப்ப ராணுவத்துடைய பெயர், அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய உழைப்பு, அவங்க சுதந்திரமா இயங்க விடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க ஏன் போய் தலையிடுறீங்க? ஆனாலும் திட்டமிட்டபடி பாகிஸ்தான்குள்ள 9 இடத்த நாங்க தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லப்படுறாங்க சார். முக்கியமான தீவிரவாதி ஒருத்தர் தான் தப்பிச்சு போனாரு, ஒரு குடும்பம் எல்லாத்தையும் நாங்க சுற்றி வளைச்சு கொண்டுட்டோமே அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு தீவிரவாதி தப்பிச்சாரு, குடும்பத்தை சத்தியாச்சு. அந்த வெளியே போன தீவிரவாதி தானே. அது என்னாச்சு? யார் அழிக்கணும்? யார் அழிக்கணும்? அந்த முக்கிய நபரை அழிச்சிருக்கணும், அவரை பிடிக்கணும், அழிக்கணும். எப்படி? நான் என்ன கேட்கிறேன், அவர் அங்க போய் அடிக்கிறீங்களா, இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போனாரு அவரு? அப்ப மிலிட்டரியில ஓட்டையா அப்படின்னு கேள்வி கேட்கலாமா? முடியாது இல்ல. எப்படி தப்பிச்சாங்க? ஏன் லேட் ஆனுச்சு? புல்வாமாவில் இருந்த கேள்வித்தான் பஹல்காமிலும். ஆகவே என்னை பொறுத்தவரை திறமான அனைத்து வசதிகளும் கொண்ட கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நம்ம இந்திய மக்கள் ராணுவத்தில் இருந்து அந்த தியாகம், சியாசின் பணியில போய் ஒருத்தர் இருக்க முடியாது சார். காலெல்லாம் போய் உறைஞ்சு அந்த உள்ளுக்குள்ள உள்ள அந்த போன் மேரெல்லாம் உறைஞ்சிடும். அது உறைஞ்சு போச்சுன்னு சொன்னா 6 மாசம் 8 மாசம் இல்ல பல மாசம் ஆனாலும் அது கால் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு தாமதமாகும். அந்த பணியிலும் வெயிலிலும் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ராணுவர்களுடைய உயிர் தியாகம் என்ன ஆகிவிட்டது? அவர்களை வழிநடத்துகின்ற நீங்கள் தான் கோழைகள், அவர்களை வழிநடத்துகின்ற நீங்கள் தான் சந்தேக பெறுவீர்கள். அவர்கள் எப்பவும் போல உடைய தியாகம் பண்ணிக்கொண்டே இந்தியாவிற்காக தனது உயிரை தியாகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அந்த தியாகத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விலை என்ன? காட்டி கொடுக்கிறதா? செய்தியை முன்கூட்டியே அவன் போய் எல்லையில நின்றுட்டு இருக்கிறான், நீ போய் செய்தியை சொல்லிட்டு வருவ. அங்க போய் நின்று பார்த்தாலும் சார் தெரியும். அந்த எல்லையில நின்று பார்த்து எப்ப நம்ம மேல ஆயுதம் வருதுன்ற அந்த மனநிலை நின்று பார்த்தால்தான் தெரியும். எந்த நேரமும் நாம் கொல்லப்படுவோம் என்று ஒவ்வொரு சோல்ஜரும் நிக்கலாம் பாருங்க நமக்காக. தூக்கம் இல்லாம தூக்கம் வருமாங்க? எந்த நேரம் எந்த இது குண்டு விழுவோம், நம்ம எப்படி சாவோம் என்று தெரிஞ்சே செல்கிறார் சொன்னால் அவரல்லவா தியாகி. அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் பாதுகாப்பும் இதுதானா? அவரை சண்டைக்கு போட்டு விட்டுட்டு நீ நான் செய்தியை சொல்லிட்டேன்னு சொன்னாக்க பதில தெளிவா சொல்ல சொல்லுங்க. இல்லைன்னா 1 to 1 பேச சொல்லுங்க ராகுல் காந்தியோட. அவர் தப்பா சொல்லியிருந்தாங்கன்னா அவர் அடிபட்டுட்டாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஜனாதிபதி தொடர்பான பிரச்சனையில ஜனாதிபதி 14 கேள்விகள் உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேட்டிருக்காங்க. அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் பதில் கொடுத்திருக்காரு. இதுல உச்சபட்சம் யாருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் தான், அதுதான் எல்லாத்துக்குமான மேல இருக்கிற ஒரு பவர், அதுக்காக தான் மற்றெல்லாம் இணைந்து செயல்படணுங்கிறாரு. இந்த மோதல் போக்கை எப்படி பாக்குறீங்க? இதை அடுத்து ஆளுநருக்கு மீண்டும் முழு அதிகாரம் தரப்படும் வாய்ப்புகள்லாம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனையை கலக்கி விட்டது துணை ஜனாதிபதி தான் இந்த பிரச்சனையை கலப்புறாரு. உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரமா, நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம். ஒரு கட்டடத்தை 3 தூண் தீங்கி நிற்குது. இந்த 3 தூண்ல நான் பெரியவன் நீ பெரியவனா, மேல உள்ள கட்டடம் கீழே வரும். இப்படி பேசுறத உன்னுடைய சஞ்சீவதியை காட்டுது. நீங்க ஒரு மாநிலங்களுடைய தலைவர், இந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதி. இப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது சாதாரண குழந்தை பிள்ளை கூட தெரியும் இந்த 3 பேருமே பெரியவங்க அல்ல. இதுக்கெல்லாம் மேல அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதைதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் சொல்லி இருக்கிறார். அதுல என்ன இருக்குது? ஆர்டிகல் 142 படி அவரு உச்ச நீதிமன்றம் இந்த பதில சொல்லுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புது, ஆளுநருக்கு அனுப்புது. ஆளுநருக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு அதை ஏத்துக்கணும், இல்ல திருப்பி அனுப்பணும், இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இந்த 3 ஆப்ஷனை தவிர வேற எந்த ஆப்ஷனும் அந்த ஜனாதிபதிக்கு இல்லை. இதுக்கு வைக்கிற கால வரை as soon as எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யும். as soon asங்கிறது 3 வருஷமோ 4 வருஷமோ அல்ல, எல்லாம் புரிஞ்சுக்கலாம். as soon asங்கிறது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ செஞ்சு. அப்போ ஒரு தடவை திருப்பி அனுப்பிட்டாங்க, மீண்டும் அவையில அதை பாஸ் பண்ணி திருப்பி அனுப்புவார்களே ஆனால் அந்த சட்டத்தை சட்டமாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அந்த திருப்பி அனுப்புற சட்டம் திரும்பி வரும்போது அதை எடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பும். இவரு திருப்பி அனுப்புவாராம், அதை பார்லிமெண்ட் சட்டமன்றம் தேர்ந்து மறுபடியும் அனுப்புது, திருப்பி அனுப்புது. அதை போய் ஒரு சர்ச்சைக்கு அது கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல போட்டோம்னா கேள்வி கேட்டா பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக இது ஜனாதிபதிக்கு அனுப்புறேன். அவங்க என்ன செய்யணும்? அது தப்பு, அனுப்புனது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திருப்பி அனுப்பு. ஆனால் அவங்க கோஅக்யூஸ்ட் மாதிரி, உடன் குற்றவாளி மாதிரி
இந்த கவர்னர் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு உடன்கட்டை ஏறுவதாக ஏறி விடுகிறார். இது ஜனாதிபதி என்ற தகுதிக்கே இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய நிலையை மாண்புமிகு மேன்மை தங்கிய குடியரசுத் தலைவர் ஏற்படுத்தி விட்டார் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்று. இல்ல அவங்களுக்கே டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றாங்க, அது சட்டப்படி தவறு, அது எப்படி ஜனாதிபதிக்கே டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தா நீதிமன்றங்களுக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே, இத்தனை காலங்களுக்குள்ள இந்த வழக்கை விரைந்து முடிக்கணுங்கிற அந்த ஒரு லிமிட் ஏன் வரல அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது சார். வழக்கு என்பது இரு நபர்களுக்கிடையே நடக்கக்கூடிய நிகழ்வு. அதுல இவன் வாய்தா வாங்குவான், அவன் வாய்தா வாங்குவான். இது மக்களவை என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் வழக்கையும் இதையும் ஒப்பிட முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகத்தில் ஒரு பார்ட்டு கவர்னர் என்பவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகி அல்ல. மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்பட வேண்டும் என்ற காரணத்தினால இந்த பிரச்சனை எல்லாம் எழுக்காமல் இருந்தது. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இதே நிலைத்தானே பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலும் ஏற்படணும். அங்க மட்டும் போற சட்டம்லாம் உடனடியா பாஸ் பண்ணி வருது, ஏன் வருது? அதான் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றாங்க சார். எனக்கு நீங்க எத்தனை சர்க்கார் வேணா டபுள் இன்ஜினா ட்ரிபிள் இன்ஜினா இருக்கட்டும், நான் பாமரன். எனக்கு அரசுல இருந்து வர வேண்டிய நிகழ்வுகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்ப அதை செய்யறதுக்கு ஒன்னால முடியலன்னு சொன்னா ஜனாதிபதி கேள்வி கேட்கணும். ஜனாதிபதி கிட்ட டைரக்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அஃபேர்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் குறிப்பு எழுதணும். இந்த பாருங்க, தமிழ்நாட்டுல திருப்பி அனுப்பப்பட்ட பில்ல உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார், உங்களை மாற்றி விடுற மாதிரி வேலையை பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கணும். ஆனா அவர் யாரு? பாஜகவால் நியமனம் மட்டும். அப்ப என்ன பண்றாரு? இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே சொல்றது இல்லை. அப்ப இப்ப உச்ச நீதிமன்றத்தை கூட்டு போடுறாங்க. மக்களுக்கு தேவையான சட்டங்கள் வரும் பொழுது 3 விதமா தான் உச்ச நீதிமன்ற ஜனாதிபதி தள்ளுபடி பண்ண முடியும். ஒன்று, அரசியல் சாசனத்துக்கு எதிர்ப்பாக இருக்குது, அல்லது சட்டத்துக்கு ஒன்றிய அரசுடைய சட்டத்துக்கு எதிர்மாறான சட்டத்தை மாநில அரசு இயற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இல்ல சில விளக்கங்கள் கேட்டு திருப்பி அனுப்பலாம். எதுவுமே இல்லாம வந்ததை திருப்பி அனுப்பிட்டு அனுப்புறான்னு சொன்னா, என்னுடைய குற்றவாளிக்கு எனக்கு முதலாளி ஜனாதிபதி தான் என்று சொன்னால், நான் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சமீபத்துல வக்கூப் சட்டம் ஒன்று வந்து, வக்கூப் திருத்த சட்டம் 2020, அந்த சட்டத்தை மட்டும் ஜனாதிபதி நள்ளிரவுல அனுப்பி 2-3 மணி நேரத்திலேயே பாஸ் பண்ணி அனுப்புறாங்க. படிச்சாங்களா இல்லைன்னு கூட தெரியல. அந்த சட்டம் அப்பட்டமாக கான்ஸ்டிடியூஷனை மீறி இருக்கிறது. எந்த சட்டமும் கான்ஸ்டிடியூஷனை மீறி இருந்தா அந்த சட்டத்தை சட்டமாக நீங்க அங்கீகரிக்க கூடாது என்பதுதான் ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடிய காரணமே. பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை ஏற்படுத்தின பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துல அது சட்டத்துக்கு எதிர்ப்பாயிடக்கூடாது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிர்ப்பாயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் ஜனாதிபதிக்கு அனுப்புற பழக்கம். ஏன்னா ஜனாதிபதி சட்டத்தை காப்பதற்காக தன்னுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொள்கிறார். அப்ப அப்படி சட்டத்தை பாதுகாக்க எடுத்துக்கொள்வார். மற்றதெல்லாம் நான் இந்த நாட்டு அரசியல்படி நடப்பேன் என்ற உறுதிமொழியோட பதவி பிரமாணம் எடுக்கிறார். ஜனாதிபதி பாதுகாப்பதற்காக எடுப்பேங்கிறார். அப்ப எடுப்பேன்னு சொல்லும் பொழுது இந்த சட்டம், அந்த வக்கூப் திருத்த சட்டம் 2025 என்ன சொல்லுது? ஒரு சொத்து, ஒரு மத நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கு அந்த மதம் அல்லாத, முஸ்லிம் அல்லாத இருவரை நியமிப்பதாக சொல்கிறது. ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது? மத சொத்துக்களை அந்த மதத்தினரை நிர்வகித்துக் கொள்வதற்கான அனுமதியை தருகிறது. இப்ப இது ரெண்டும் பொருந்துதா? 26 அப்பட்டமாக மீறக்கூடிய சட்டமா இருக்குது. அதை தாண்டி ஒரு சொத்துக்கு இந்துக்களோ முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்களோ முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு சொத்துக்களை கொடுக்க கூடாது, கொடுப்பதா இருந்தால் இஸ்லாத்துக்கு மாற வேண்டும் என்று சொல்லுது. அப்ப என் சொத்தை நான் பரிமாணத்துக்கு தனி மனித உரிமை ஆர்டிகல் 12 35 வரைக்கும் தனி மனித உரிமை சொல்லுது. 300A என் சொத்தை நான் எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்ற அனுமதியை எனக்கு தருது. என் சொத்தை நான் ரோட்ல போடுவேன், உண்டியல போடுவேன். சொத்து முறையான படியில தீவிரவாதிகளுக்கு போகாமல், இந்த நாட்டுக்கு எதிர்பார்ப்பாமல் செலவு பண்ணுங்கிற ஒரு கண்டிஷனை தவிர எந்த கண்டிஷனையும் இந்த அரசு எனக்கு விதிக்க முடியாது. என் சொத்தை சரியான முறையில சம்பாதிக்கணுங்கிற தவிர பாக்கி எதையும் இந்த அரசு எனக்கு கொடுக்க முடியாது. இந்த சட்டத்தை இப்படிதான் செலவு பண்ணி இன்னாவது தான் கொடுக்கணும், நான் ரோட்ல போடுவேன், உண்டியல்ல போடுவேன், திருப்பதியில போடுவேன், நாகூர்கால போடுவேன், அது என்னுடைய இஷ்டம். அத 300A தாண்டி இந்த சட்டம் இப்படி ரெண்டே மேட்டர்ல கிட்டத்தட்ட 26, 12-35, 300A இது மூன்றையுமே மீறக்கூடிய சட்டத்தை 3-4 மணி நேரத்துல நீங்க பாஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு மட்டும் உங்களுக்கு டைம் வந்துச்சு. இப்ப தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றுகின்ற அந்த சட்டத்தை மட்டும் வந்த கணக்குல வைத்துக்கிறேன்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் உங்கள் நோக்கி கையை நீட்டத்தான் செய்யும். நீங்கள் குற்றவாளி கொண்டிருந்தால் நிறுத்தப்பட்டுள்ளீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க 14 கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த 14 கேள்விக்கு கூட உச்ச நீதிமன்றம் விரும்பினால் பதில் சொல்லலாம்,
தேவையில்லைன்னு சொன்னா அப்படியே விட்டுடலாம். அந்த அதிகாரமும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஏற்கனவே இது போன்ற ஒரு நிகழ்வுல பாபர் மசீது குறித்து ஜனாதிபதி அவர்கள் கேட்ட கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லாம தவிர்த்து பார்த்திருக்கிறோம். ஆகவே இதுக்கு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லி ஒண்ணும் தெரியாது அந்த அம்மாவுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தாவது அந்த அம்மா சுயமா நடக்குமா அந்த மெத்த கவர்னர் என்று சொல்லி பண்ணலாம். ஏன்னா அவங்களை ஆட்சி படைக்கிறாங்க, அவர்களை குற்றம் ஒன்றை நிறுத்துகிறார். ஆகவே இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் சட்டம் அரசமைப்புக்கு உட்பட்டுதான் அனைத்து நிறுவனங்களும் இயங்க வேண்டும். ஒன்றோடு தலையிடக் கூடாது. ஒன்று காலதாமதம். இப்ப நாங்க சொல்றேன், இத்தனை வருஷமா ஏதாவது ஒரு உச்ச நீதிமன்றம் தலையிடுச்சா? இல்ல, தெளிவா இருந்தது. நீங்க அந்த வாய்ப்பை யார் கொடுத்தா? நீங்க கொடுத்தீங்க, தெளிவா கொடுத்திருக்கீங்க. அதனால்தான் நுழைக்கிறாங்க. நீங்க கொடுக்காம இருந்தா சட்டம் சரியில்லையா, தமிழ்நாடு அரசு தான் திருப்பி அனுப்புறேன், என்ன காரணம்? அல்லது ஜனாதிபதி இவர் கவர்னரை கூப்பிட்டு ஏன் நீ திருப்பி அனுப்பிட்டு திரும்பி வந்ததுக்கு திருப்பி அனுப்புற சொல்லி இருக்கலாம். நீங்க அனுப்பின 10 சட்டத்துல ஏதாவது ஒன்று கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதா என்பதை யோசிச்சுப்பாங்க. இருந்தா நாமளும் எதிர்ப்போம் சார். நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான் முக்கியம். இந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டும் என்பது நம் போன்ற இந்த ஊடகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் போன்ற சாதி மதம் பாராத சமத்துவம் வாய்ந்த மத சார்பற்ற சக்திகளுடைய விருப்பம். இந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்ற வேண்டும், அம்பேத்கர் போன்றவர்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒன்றிய அரசு ஆளுகின்ற பாஜக போன்ற கட்சிகளுடைய திட்டம். அதுக்கு எப்படியாவது நெருக்கடி கொண்டு வரணுங்கிறது தான் உங்க விருப்பம். ஆனால் இன்று நீங்களே கையை சுட்டுக் கொண்டீர்கள். இதுக்கு பய பேச முடியாம நிக்கிறீங்க. தங்கர் கொல்லிட்டு அப்படியே சைலண்டா அப்படி மாட்டி விட்டு ஜனாதிபதியை மாட்டி விட்டு அவர். ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு உங்க நிதானமான ஆழமான பதிலை கொடுத்ததுக்கு, நேரத்துக்கும் கருத்துக்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.